இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி அண்ட் ஆஹா கல்யாணத்துடைய மகா சங்கமத்தில் இப்போ இந்த பலூன் கேமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஐஸ்வர்யாவும் கௌதமும் 6 பலூனை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் கையெல்லாம் கட்டி விட்டு. ஸோ அந்த ஒரு ரொமான்டிக் கேம், அந்த கேம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து விஜயும் காவேரியும் கூப்பிட்றாங்க. உள்ளார வந்தோன்னா விஜய் சொல்லிடுறாரு காவேரிட்ட, மேலே இடிக்கிற உரசுற வெள்ளம் வச்சுக்கூடாது அப்படின்ட்டு. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கிட்டக்குவாங்க, என்னை தேவையில்லாம் இடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னா. அப்புறம் மாற்றி இடிச்சிட்டு தான் இருந்தாங்க பாவமாக. 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி 5 இது போட்டாங்க. 5 பலூனை போட்டாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இதுக்கே விஜய்னு எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கத்த உடனே ஒரே ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க போலையே அப்படின்னு பார்க்க, இதில் அவங்க 2 பேரும் மாற்றி தெரியாமல் இடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுக்கும்போது ராகினி கோவப்படுறாங்க. ராகினி நீ ஏமா கோவப்படுறேன்னு எனக்கு ஒரு லாஜிக்குமே புரியல. அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உனக்கு நல்லது தானம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நிவின் மறந்துடுவார்ல, உனக்கு தான் நிவின் வேணுங்கிறிய, நிவின் வேணான்னா அது வேற கதை. சரி நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வில்லி வேணும்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வச்சுருக்காங்க. இப்போ ஸோ இதே விஷயத்த பாரதி கண்ணம்மா ராஜா ராணிக்கப்போ வெண்பா செய்வாங்க. அதை இங்கே செய்கிறாங்க. எல்லா சீரியலையும் ஒன்று வச்சுருக்காங்க, கல்யாணமான ஒருத்தரை விரும்புகிற ஒரு ஆள், இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு எதிர்க்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அடுத்து மகாவையும் சூர்யாவையும் கூப்பிட்றாங்க. இவங்களும் இடிச்சிக்கூடாது உரசக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா மாற்றி பாலை வேணுனே அவர் விடுறாரு. சூர்யா அதை பிடிக்கக்கூடாது. அதை விடும்போது என்ன ஆகிடுது, இவங்க 2 பேரும் இடிச்சிக்கிற மாதிரி முதல்ல மகாவுக்கு சூர்யா ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு. அக்கா என்னக்கா மகாவுக்கு சூர்யா கிஸ் கொடுத்துட்றாரு, அவர் ஒய்ஃபை அவரே கிஸ் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய தப்புக்கா அப்படின்னு மாமியாரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சித்ராவும் ராஜலக்ஷ்மி, எப்பா சாமி ஏமா அப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ திருப்பி இடிச்சு மகா சூர்யா கிஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துக்கா முத்தம் கொடுக்குறாங்க, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னா அப்படியே தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி. என் பையன் என்ன அவன் பொண்டாட்டிக்கு போய் முத்தம் கொடுக்கலாம், பொண்டாட்டிக்கு யாராச்சும் முத்தம் கொடுப்பாங்களா உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க. சை அருமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிஜமாவே அந்த அளவுக்கு எரிச்சல் வர அளவுக்கு தான் இந்த சீரியலில் முக்கியமாக அந்த ஆஹா கல்யாணத்தை இந்த ராஜலக்ஷ்மி சித்ராலாம் நடந்துக்கும் போது இருக்குது. அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, கல்யாணத்தை ஒன்று டிவோர்ஸ் வாங்கன்னு சொல்லணும், அதுக்கு தைரியம் இல்லையா? அவங்க சந்தோஷமாக இனிமேல் ஏதாச்சும் வாழணும்னு நினைக்கிறோம். சும்மா எந்நேரம் பார்த்தாலும் மாமியாருங்க இப்படி தான் நினைப்பாங்கன்னு பார்க்குறவங்களுக்கே கோவம் வர மாதிரி தான் விஷயங்கள்லாம் அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ அடுத்து பார்த்தா இப்போ கேம் முடிஞ்சிடுது. முடியும் போது பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கௌதம் அண்ட் ஐஸ்வர்யா வாங்குறாங்க. செகண்ட் பிளேஸ் விஜய் அண்ட் காவேரி. 3வது கங்காவும் குமரனும். கடைசியாக தான் பார்த்திங்கன்னா மகாவும் சூர்யாவும் வராங்க. ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே மகாவும் சூர்யாவும் எப்படி நெருக்கமாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் விளையாடுறாங்க பாருங்கள், இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை விளையாட விட்டிங்கன்னா அவ்வளோதான்க்கான்னு வேணுன்னே சித்ரா ஏற்றி விட்டனே அந்த கோபத்தோடு போய் ராஜலக்ஷ்மி கோவப்படுறாங்க சூர்யாட்டம். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ட்டு, நீ தான் தோக்கணுங்கிறதுக்கான வேணுன்னே பாலை விட அவங்க பிடிக்கலங்க ஆக்சிடென்ட்டாக இடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னா இனிமேல் இந்த எதுவுமே வேணாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது, நிறைய வேலை ஒர்க் கால் பிஸி டென்ஷனாக இருக்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியல, அதனால் அந்த கேமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீ விளைவிக்கிற இதுக்கப்புறம் இல்லை நீ கலந்துக்கூடாது, அது அம்மாவோட ஆசைக்காக அதை நீ பண்ணு, அவள் கூட நீ இனிமேல் இந்த ஒட்டி உரசி உறவாடுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா ஓகேம்மா அப்படின்றாரு ஹீரோவுடைய முதுகெலும்பை பார்த்தீங்கன்னா காணாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி ஒட்டிடலாம். உடனே இதை தாத்தா பார்த்துறாரு. யார் பேசினாலும் சீரியல்லாம் பார்த்துருவாங்க, தூரத்தில் பார்த்தாலும் கேட்டுரும். ஆனால் கிட்டக்கே இருக்கவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, கதையிலனா கேட்காது. ஸோ அப்போ அதை பார்த்து அவர் பார்த்தோன்னு அப்படின்னு தலையை ஆட்டுறாரு. அப்போ அவர் பிளான் வச்சுருக்காருன்னு அர்த்தம். இப்போ கங்காவை யாரோ ஃபாலோ பண்ணி போகிற பக்கம்லாம் தலையில் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போடுறாங்க, ரோஸ் இதழ்கள் ரோஜா இதழ்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. யாரா அதுன்னு பார்த்தா குமரன் தான். ஸோ குமரன் வந்ததுக்கு பிறகு என்னங்க நீங்கள் சின்ன பிள்ளையாட்டும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த கேமில் கலந்து போகணும்னு நினைக்கல, அதில் 3வது இடம் வர அளவுக்கு வளருவோம்னு நினைக்கல, எனக்கு ஒரே பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்டி வேற பிடிச்சிக்கிறாங்க. நம்ம இதே மாதிரி விளையாண்டு ஜெயிக்கவும் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல குமரனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. இது நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் தண்ணிக்குள்ளே இறங்கி ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை ராகினி பார்க்குறாங்க, இவன் சந்தோஷமாக இருக்கா, இவளோட சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு வேறு கால் பண்ணி அவங்க அப்பாட்ட வேறு பண்ண முடியாது, நீ கிளம்பி வந்துருமானா, அதெல்லாம் இல்லைப்பா அவர் சந்தோஷமாக இருக்க, அதை பார்த்தாலே எனக்கு கோவமாக இருக்குது, நிவின் நானும் ஒன்றா இருக்க வேண்டியதை கெடுத்து விட்டானுங்க, இவனுங்க 2 பேரும் நல்லா ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கானுங்க, கேம் விளையாடுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறானுங்க, முத்தம் கொடுக்குறானுங்க, இதை நான் விட மாட்டேன், யாரோ ஒரு பொண்டாட்டி யாரோ ஒரு புருஷன் சந்தோஷமாக இருந்தாலும் நான் விட மாட்டேன், ஏன்னா நான் தான் வில்லி அப்படிங்கிறாங்க ராகினி. அம்மா சாமி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவங்க இப்போ ஸ்விம்மிங் பூலில் இவர் இது பண்ணி நீந்திட்டு இருக்காரு. எனக்கும் ஸ்விம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இது 9 அடி நாங்கள் இறங்கினா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால் உள்ளே விழுந்தால் என்ன வருது அப்படிங்கிறாங்க காவேரி. ஸோ உடனே இவர் வெளில எனக்கு உன்ட்ட பேசவே விருப்பம் இல்லைங்கிறார். ஏன் அப்படின்னா நீ வேணுனே தானே என்கிட்ட ஒட்டி கிஸ் பண்ணேன், என்ன இப்படிலாம் செஞ்சு என்னை மயக்கினா நான் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அந்த கான்ட்ராக்டை அப்படின்னு கேவலமாக பேசுகிறார். ஹீரோக்கள் எல்லாம் ஏன் கேவலமாக இருக்காங்கன்னு தெரியல. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது,
முதல்ல இந்த மாதிரி நீங்கள் பேசினதுக்கே நான் கோவப்பட்டு போயிருக்கணும். ஆனாலும் சரி, ஒரு கான்ட்ராக்டை மதிக்கிற வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த கேமில் ஜெயிக்கிறது எனக்கு முக்கியம், அவ்வளோதான், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு ரீசன் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ ராகினி பார்க்குறாங்க. ஆனால் ராகினி கேட்கல. அது வேதாச்சலத்துக்கு கேட்டுச்சு, ஆனால் இங்கே உங்களுக்கு கேட்கல. ஸோ ராகினி வந்து இவங்க 2 பேர்த்து ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை அவங்க கேட்டுடுறாங்க. நீச்சல் தெரியாது அப்படின்னு வந்து காவேரி சொன்னது கேட்டுச்சு, ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி பேசுனது உங்களுக்கு கேட்கல. என்னடா என்ன சொல்ல வரீங்க, என்ன ஜி, எப்படி ஜி காது ஒரு நேரம் கேட்குது ஒரு நேரம் கேட்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே ஜி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புது பிளான் போடுறாங்க. சிசிடிவி ஒர்க் ஆகல, இவளுக்கு வந்து பார்த்தா வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து சில பிளான்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறலான்னு ஒரு விஷமத்தனமான பிளானை ராகினி போடுறாங்க. இந்த பிளானில் அவங்க இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தா மகா சந்தோஷமாக இருக்காங்க. மிஸ் பண்ண பலூன்லாம் கிஸ்ஸாக மாறிடுச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. கணவருக்கு இவங்க மேலே விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஏன் பைத்தியம் மாதிரி பின்னாடி போயிட்டு என்ன லவ் பண்ணிட்டு சொல்லிருக்காங்க. இவங்களோட சுயமரியாதை என்னாச்சு அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் இதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்னா வேணும்னே வந்து நான் இடிக்கணும்னு நினைக்கல, ஆனால் ஆக்சிடெண்ட்டாக பண்ணது எல்லாமே இந்த போட்டியை மறந்தாலும் உங்கள் முத்தத்தை மறப்பேன். நான் மிஸ் பண்ண பலூனெல்லாம் சேர்ந்து கட்டி கொண்டு வந்துட்டேன், ஒவ்வொரு பலூன் மிஸ் ஆனதும் ஒவ்வொரு முத்தத்துக்கு சமம் அப்படின்னு அவங்க பேசாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க இவர் அப்படியே எரிச்சலோட பார்க்குறாரு. அத்தான் நீங்கள் எனக்கு கொடுத்த முத்தம் நல்லா இருந்துச்சு அத்தான் அப்படின்னு வேற பேசுகிறாங்க, வேற பாவமாக. ஸோ அவங்க பார்த்தாலே எனக்கு பாவமாக தான் இருக்குது, பரிதாபமாகவும் இருக்குது. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா எல்லாம் நல்லா இருக்கட்டும், ஆனால் அந்த கேமில் அதுக்கப்புறம் கலந்துக்க போகிறதில்ல, எனக்கு ஒர்க் டென்ஷனாக இருக்குது, எனக்கு வந்து இது ஏன் டெசிஷன், நான் உனக்கு காரணம் சொல்லுங்கிற அவசியமும் இல்லை, எனக்கு இதில் விருப்பமும் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கிளம்பி போயிட்டே இருக்க போகிறேன், எனக்கு இதில் வந்து சுத்தமாக விருப்பம் இல்லைங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ தனியாக வேணால் ஆடிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிறாங்க அப்படிங்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, எனக்கு இது ரொம்ப முக்கியங்க அப்படின்னா, உனக்கு முக்கியம்னா நீ போய் கலந்துக்கோ, கப்புள் கேமுங்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த லாஜிக்கெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு விருப்பமும் இல்லை, இந்த கேமில் கலந்துக்கவும் விருப்பம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு கிளம்பி போகிறாரு. உங்கள் கண் கலங்கி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. முத்தம் கிடச்சின்னு பார்த்தா மொத்தமும் போச்சு அப்படின்னு அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகினி தனியாக ஒரு பிளானில் இருக்க. இதில் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நேற்று சாரி கட்டிட்டு வந்தோம் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நைட்டி போட்டு வருவோம் அப்படின்னு ஒரு நைட்டியை போட்டு திருப்பி கேண்டல்லாம் எங்கே வாங்கினாங்கன்னு தெரில, கேண்டல்லாம் பற்ற வச்சு கௌதம் கிட்டக்க போய் நெருக்கமாக பேச வராங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த சமயத்தில் வேணாம், இந்த சமயத்தில் உனக்கு என்ன ஆசைன்னு எனக்கு புரியுது, ஆனால் இந்த ஆசையை வந்து இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஜி இல்லை குழந்தைங்கள்லாம் வேறு வாங்க சீரியலில் அப்படிங்கும் போது பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது. சரி விடுங்க, ஓகே, குழந்தைங்களாம் ஏன் பார்க்க வைக்கிறாங்க இதை நினச்சிக்க வேண்டியதான்னு நினச்சிட்டாலும் கூட இப்போ டக்குன்னு வந்து என்ன பேச்சு வருது இப்போனா, இவர் திருப்பி வேணாங்கிறாரு. அவங்க டாக்டர் சாயனை சொன்னாலும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க வந்து கட்டி பிடிச்சி பெட்டில் படுத்துடுறாங்க. அதோட இந்த போர்ஷன் முடியுது. இன்னொரு பக்கம் வந்து குடிச்சிட்டு இருக்காரு விஜய், அங்கே போய் பேச வராரு சூர்யா, அவருக்கு குடிக்க பழக்கம் இல்லைங்கிறாரு. 2 பேரும் கல்யாணம்னாலே மோசம், கல்யாணம் பண்ணாலே உலகத்தில் வந்து யாருமே சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, ஒருத்தன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கானான்னு பழைய காலத்து ஆதி காலத்து அந்த டைலாக்லாம் ஒவ்வொரு படத்துலையும் வச்சுருப்பாங்கல்ல. அது நீங்கள் வந்து இந்த ராஜேஷ் அவர்கள் படத்தில் SMS இந்த மாதிரி படத்தெல்லாம் பாஸ்கர்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து நிம்மதியே இல்லை மச்சான் போனால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டு பாடிட்டு இருக்கிறதோட இவங்க 2 பேரும் சேர்ந்து குடி போதையில் பேசிகிட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி மகாசங்கமத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.